தந்தான் மணிகண்டன். இதே சமயம் அந்த மகிழ்ச்சி அழுவதற்கு, இதே தருணம் அந்த பந்தள ராணிக்கு தலை நோவுவர் இனிதானே தேவேந்திரன். ராஜ வைத்தியனாய் அவனே வந்தான். புலிபால் தவிர மகாராணி வியாதிக்கு மருந்தில்லை என உரைத்தனன். தாயின் வேதனை கண்டு துடித்தனன் சேய் மணிகண்டனும். பாலை கொண்டு வர கொடிய கானகம் பயணம் சென்ற சமயம் காரண பிறவியாம் மணிகண்டனுக்கு ஜென்ம ரகசியம் சொன்னான் இந்திரனும். இரண்டு மனைவியர் இருந்தும்
பத்து பாலகனை பாசமுடன் முத்தாடி நமது மகன் என சொல்லி ராணியிடம் தந்தனன். மணிமாலையே கொண்ட மணி தீபமாயின்று மணிகண்டன் எனும் பேரில் வளர்ந்தான் பாலகனும். கரிமலை வாசனின் திருவிளையாடல் கதைகள் எல்லாம் கேளுங்கள். கரிமலை வாசனின் திருவிளையாடல் கதைகள் எல்லாம் கேளுங்கள். தாரகநாமனும் யாரவன் என்பதும் தெளிவாய் கூறிடும் கதை கேளுங்கள். கரிமலை வாசனின் திருவிளையாடல் கதைகள் எல்லாம் கேளுங்கள். சத்யலோகம்பதி சரஸ்வதிக்கு, கைலாயம்பதி பார்வதிக்கு, உலகில் உத்தமி மகாபதிவிரதை யாரென எழுந்தது சந்தேகம். ஆதிதேவனும் பிரம்மதேவனும் மனைவியரோடு வைகுண்டம் சேர்ந்து விஷ்ணுவிடம் சொல்லி நின்றனர் சரஸ்வதி பார்வதி சந்தேகம். இவர்களின் கேள்வியில் விஷ்ணு சிரிக்க, தேவி மூவரும் திகைத்து நிற்க, மகாபதிவிரதை அனசூயா என மகாவிஷ்ணுவே விவரித்தார். சக்திகள் மூவரும் சதி அனசூயை பரீட்சித்திட கேட்டனர். ஹரிஹர பிரம்மனும் உருவம் மாற்றிக்கொண்டு அத்ரி ஆசிரமம் சேர்ந்தார். பவதி பிக்ஷாம் தேஹி என ஆடை இல்லாமல் வந்தே பிக்ஷை வழங்கிடு என்று புன்னகை புரிய, மூவரும் எவரென புரிந்து கொண்டாள். மூன்று பிள்ளையாய் மாற்றிவிட்டாள். மூன்று காலமும் உணர்ந்தவளாய் அவள் மூவருக்கும் தாயாகிவிட்டாள். மகாபதிவிரதை அனசூயம்மா ஹரிஹர பிரம்மனை முத்தாடி ஊஞ்சலிலே தம்பதியை கண்டு, ஊஞ்சலிலே தம்பதியை கண்டு உமைக்கும் ரமைக்கும் சரஸ்வதிக்கும் சௌபாகியமே சந்தேகம்தானோ சோர்ந்து வாடியது அவர்கள் மனம். அப்போது பார்வதியும் லக்ஷ்மியும் சரஸ்வதியும் மகா உத்தமியான அனசூயை பதிபிக்ஷை வேண்டும் என பிரார்த்திக்க, அவளும் அதை ஏற்று அவ்வரம் தந்து அந்த திரிமூர்த்திகளின் அம்சமாய் தனக்கொரு குமாரனை தந்திட வேண்டும் என கோரினளே. அத்ரிக்கு தத்தனும் தத்தாத்ரேயனாய் அனசூயம்மா பிரிய மகனாய் ஜனனமெடுத்ததும் 4 வேதமும் நாய்கள் வடிவிலே தொடர்ந்து